வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் அடுத்த 72வது தலைப்பு இந்திரன் முடிசூட்டு விழா. அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 71 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதல்லேருந்து பாருங்கள், மற்ற பதிவுகளையும் பாருங்கள். இந்திரன் முடிசூட்டு விழா. சில நாட்கள் சென்றன. தேவர்களை மறுபடியும் சொர்க்கத்திலே மகிழ்ந்து இருக்கச் செய்ய எண்ணம் கொண்டார் முருகப்பெருமான். தெய்வ யானை அம்மையாரோடு தம் திரு மாளிகையை விட்டு வெளியே வந்தார். அவர்களை கண்டு வீரபாகு முதலானோர் ஆரவாரம் செய்து வரவேற்றனர். அந்த ஆரவாரத்தை கேட்டு இந்திரன் முதலான தேவர்கள் தங்கள் இடங்களில் இருந்து வெளியே வந்தனர். எம்பெருமான் திருமுக குறிப்பை உணர்ந்து வாயுதேவன் மனோவேகம் என்ற ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். தேவர்கள் முருகப்பெருமானை நெருங்கி அவரை வணங்கினார்கள். தேவர்களே, புறப்படுங்கள், நாம் தேவலோகம் செல்வோம் என்றார் முருகன். தேவர்கள் ஆனந்தமுற்றவர்களாய் அவருடன் புறப்பட்டார்கள். 2000 வெள்ளம் பூத சேனைகளும் 109 வீரர்களும் அவர்களோடு புறப்பட்டனர். முனிவர்களும் கூட வேதங்களை கூறிக்கொண்டு சிவபாலனை தொடர்ந்தனர். பானுகோபனால் எரித்து நாசமாக்கப்பட்ட தேவலோகத்தை அடைந்ததும் ஆறுமுகப்பெருமான் தேவதச்சனை அழைத்தார். அசுரபுத்திரனால் நாசமாக்கப்பட்ட உங்கள் உலகை மீண்டும் புத்துயிர் பெற்று விளங்குமாறு அமைப்பாயாக என்றார். எம்பெருமானுடைய ஆணையை ஏற்று விஸ்வகர்மா தேவலோகத்தை புதிய தோற்றத்துடன் விளங்குமாறு அமைத்தான். மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் முன்பு இருந்தது போல் புதிய பொலிவுடன் காட்சியளித்தன. அந்நகரிலே முருகப்பெருமான் தங்குவதற்கென ஓர் அற்புத மாளிகையும் விஸ்வகர்மா அமைத்து கொடுத்தான். தேவலோகத்தின் புதிய தோற்றத்தை கண்டு பிரம்மனும் மாதவனும் பலவாறு பாராட்டினர். அனைவரும் நகரினுள் நுழைந்து அவரவர்களுக்கு அமைக்கப்பட்ட இடங்களை அடைந்தனர். ஆறுமுகப்பெருமான் விஸ்வகர்மாவை அழைத்து அவனுடைய திறமையை பாராட்டி அருள் புரிந்தார். பின்னர் கந்தவேலன் தேவர்களை அழைத்து இந்திரனுக்கு அமரபுரியின் நாயகனாக முடிசூட்டுமாறு தெரிவித்தார். தேவர்கள் மகிழ்ந்து அவ்வாணையை ஏற்றனர். இந்திரனை அழைத்து வந்த நவரத்தின மயமான சிங்காதனத்திலே உட்காரச் செய்து கங்கை நீரினால் அபிஷேகம் செய்தனர். பிறகு பட்டாடைகளாலும் ஆபரணங்களாலும் அவனை அலங்கரித்து சாமரம், குடை, வாள், கிரீடம் முதலிய பரிகலங்களோடு ஆசனத்திலே இருத்தி முடிசூட்டினர். முனிவர்கள் அவனுக்கு ஆசி கூறினார்கள். தேவர்கள் முன்வந்து அவனை வணங்கி ஆசி கோரினார்கள். நடன மாதர்கள் மனதிற்கினிய நடனங்களை ஆடி மகிழ்வித்தனர். இந்திரன் தேவர்கள் உடன் வர ஆறுமுகப்பெருமான் இருப்பிடம் சென்று அவரை பணிந்தான். பெருமானே, அடியேன் அசுரர்களிடம் இழந்த அரச உரிமையையும் சொர்க்க போகத்தையும் மீட்டு தந்தீர்கள். தங்களுடைய திருவருளால் நான் உயர்ந்தேன் என்று தெரிவித்து கொண்டான். எம்பெருமான் இந்திரனுக்கு ஆசிகள் பல கூறி சகல போக பாக்கியங்களோடு முன்போல தேவலோகத்தை ஆட்சி புரிந்து வருமாறு அனுகிரகம் செய்தார். சில நாட்கள் தேவலோகத்திலே தங்கியிருந்த பின் முருகப்பெருமான் தேவயானையோடு கந்தகிரிக்கு புறப்பட்டார். அவர் புறப்பட்ட செய்தி அறிந்ததும் இந்திரன் முதலியன தேவர்களும் உடன் கிளம்பினார்கள். அவர்களை அங்கேயே இருக்குமாறு அருள் செய்துவிட்டு வீரபாகு முதலான 109 வீரர்களும் பூத சேனைகளும் சூழ்ந்து வர எம்பெருமான் திருக்கைலாயத்தை அடைந்தார். அங்கே இறைவனையும் இறைவியையும் வணங்கி அவர்களிடம் விடைபெற்று கந்தகிரியை அடைந்து அங்கே தங்கினார். வீரபாகு முதலானோர் முருகப்பெருமான் திருவடிகளை சேவித்து கொண்டு அவருடைய ஏவல்களை நிறைவேற்றி வந்தார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 73வது தலைப்பு இந்திரனுடைய மனமாற்றம் அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.